ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி வந்து ஆலு பரோட்டா தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வந்து வேக வச்சு மசிச்சு வச்சுக்கினேன். 1/4 கிலோ வெங்காயம் அதுக்கு தகுந்த மாரி, அதேமாரி மல்லித்தழை, பச்சை மிளகா 2 இது பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா சீஸ் வந்து அதுக்குள்ளே வச்சு செய்ய போகிறேன். நான் வந்து மாவு ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சிட்டேன். மாவில் வந்து நான் என்னென்ன சேர்த்தேன்னா உப்பு, அந்த ஓமம் சேர்த்துருக்கேன். ஜீரணம் ஆகும்ல, அதனால் நான் வந்து ஓமம் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட ஓமம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே சால்ட் மட்டும் போட்டு கூட பிசைஞ்சு வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சு நான் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சமாக வதங்கினா கூட பரவாயில்ல, கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கிட்டு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன். இப்போ லைட்டாக வெங்காயம் வந்து வதங்கினா போதும். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு. இப்போ நம்ம ஃப்ளேவருக்காக கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். உருளைக்கிழங்குக்கு தேவையான ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம். மல்லித்தழையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறோம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா காரத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் சப்பாத்தி மாவு கொஞ்சமாக எடுத்து, பாருங்கள், சப்பாத்தி மாவு வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்து இப்படி ரவுண்ட் பண்ணி இப்படி நம்ம வந்து நான் கட்டில தான் வச்சு உருட்டேன். இந்தமாரி நான் வந்து இந்தமாரி ரவுண்ட் பண்ணி இந்தமாரி சப்பாத்தி உருட்டுற மாரி நம்ம தேய்ச்சிக்கலாம். நான் ஆல்ரெடி தோசைக்கல்லை காய வச்சுட்டேன். மணி ஆகுது, அதனால தான் நான் அப்படியே உருட்டிக்கிட்டே போட்டுடலான்னு சொல்லிவிட்டு தோசைக்கல்லை காய வச்சு நான் இப்போ ஒன்று போட்டேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் வந்து நான் வந்து இதில் வந்து மாவு, கோதுமை மாவு கொஞ்சம் அதிகமாக போட்டுருக்கேன். அதான் கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக தெரியுது. மற்றபடி நல்லா தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்ம ஆலு பரோட்டா செஞ்சிட்டோம். இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லலாமா எப்படி இருக்குன்னு? வாங்க. இப்போ பாருங்கள், சீஸ் போட்டோம்ல, அந்த இடத்த காமிக்கிறேன் பாருங்கள். வா, அதனுடைய ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு சீஸ் வந்து கம்மியாக வேணும்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கூடவே கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.